ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல 2 பயிற்சிகள் நிகழக்கூடுது. ஸோ அவங்களுக்கு எந்த வித பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. ம். குரு பயிற்சி ஜூனில், ராகு கேது டிசம்பரில் வரப்போகுது. பயிற்சிகள் ஒரு பக்கம் வந்தாலும் நம்ம கான்செப்ட் படி நமக்கு பாவங்களும் திசாபுக்திகளும் தான் ஜோதிடத்தில் வேலை செய்யுது. அந்த வகையில் இப்போ ஜூன் வரைக்கும் குருனால இவங்க வேலை, பணம், தொழில் இதை வளர்ச்சி காண்கிறார்கள். ஜூனுக்கு அப்புறம் அகம் சார்ந்த நன்மைகள், நம்ம திருமணம், ஒரு சந்தோஷம், பிரிந்தவர் இணைவது, ஒருவருக்கொருவர் நல்ல உறவுகளை டெவலப் பண்ணிக்கிறது, குடும்பமே சுகமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஜூனுக்கு மேலே கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். அது இல்லாமல் இப்போ நமக்கு ராகு கேது அப்படிங்கிறதுல 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பணத்தை கொடுக்குறாரு. 8ஆம் இடத்துல இருக்கிற கேது தான் பணத்தை கட் பண்ணுறாரு. ஸோ யாருக்கெல்லாம் கேது திசை நடக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமம். மொத்தத்தில் மற்றதெல்லாம் நல்லா இருக்கு. சிறப்புங்க. நம்ம மெயினாக நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, இவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குமா? மன நிம்மதி அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிறது 5ஆம் இடம், ரிஷப ராசி. அந்த ரிஷப ராசிக்கு இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் இந்த வருடம் மன மகிழ்ச்சி உண்டு. எதனால் மன மகிழ்ச்சி அப்படின்னா, ஒரு சிலருக்கு பணத்தினால வருத்தம் இருந்துகிட்டு இருக்கும், ஒரு சிலருக்கு உறவுகள்னால வருத்தம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த ரெண்டுக்குமே நியூட்ரலாக வேலை செய்கிறது தான் கடக குரு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வேலை செய்கிறாரு. சனி தைரியஸ்தானத்தில் பொதுஜன தொடர்பு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வை செஞ்சு பக்கபலமாக இருக்கார். அதனால் பக்கம் பக்கம் உதவிக்கு வர்றது, உறவினர்களாகட்டும், நமக்கு நம்பிக்கை மிகுந்த நட்புகளாகட்டும், எல்லாமே சப்போர்ட் பண்ணுற காலம். அதனால் எல்லா விதத்துலையும் இவங்களுக்கு ஆதாயம் உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி பழைய வருத்தங்களெல்லாம் தீரக்கூடிய காலம். ஏன்னா சொந்த வீட்லேயே ஒரு மரியாதை கிடையாது, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் முதுகில் குத்திடுறாங்க. 2வது மறைமுகமாக பேசி முடிக்கிறாங்க. வெளியே தான் நடக்குதுன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளாரே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. 2020 கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கொரோனா காலத்துலேருந்தே 12ல் சனி வந்தது. அதிலிருந்தே பார்க்க இப்போ இப்போ 3க்கு போனதுலேருந்து அதுதான் கொஞ்சம் ரிலாக்ஸ். அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சிட்ருக்கு. அதுலேயும் இப்போ அகம் சார்ந்த நன்மைகள் இல்லாமல் இருக்குது. அது ஜூனுக்கு அப்புறம் கிடைச்சிடும், கண்டிப்பாக கிடைக்கிறோம். மரியாதை இல்லை, நான் என்ன நான் செய்கிறதுக்கு என்னை பாராட்டலைன்னாலும் பரவாயில்ல, என்னை கேலி பேசாமலையோ என்னை விமர்சனம் பண்ணாமையோ இருந்தாலே போதும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அவங்களே ஃபீல் பண்ணி நமக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கறத கண்கூட பார்க்கலாம். ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு, அந்த ஒரு பெருமை கொடுக்கும். ஆமாம், அருமையாக சொன்னீங்க. ஏன்னா மெயினாக அந்த ஒரு வார்த்தை ரொம்ப இன்றைய மகர ராசியில் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மரியாதைங்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் தான். எனக்கு எல்லா அங்கீகாரமும் கிடைச்சாலும் அந்த மரியாதைங்கிறது ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. சொந்த வீட்டிலே கிடைக்கிறதுன்னு கிடைக்கலன்னு சொல்லும்போது மன வருத்தம் தான். கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நம்ம சோகங்களை எல்லாம் மனசுக்குள்ளே புதைச்சிக்கிட்டு யாருக்காக உழைக்கிறோமோ அவங்கள உதாசீனப்படுத்தினா வாழ்க்கையே சோகமாயிரும். அந்த சோகமெல்லாம் இப்போ விலகக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு. ஏன்னா இந்த மகர ராசி பெரிய ஆசையோ இவ்வளோ லட்சம் வேணும், அவ்வளோ கோடி வேணும், இத்தனை பங்களா வேணும், அதெல்லாம் கேட்கறது இல்லை. நிம்மதி தான் கேட்டுட்டு இருக்கு. சாதிப்பு கிடைக்கிறதுன்னு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதாவது நியூட்ரல்ன்றது 7ஆம் இடம். எனக்கு பெரிய கோடீஸ்வரனாக வேண்டாம், அதே மாதிரி சொந்த பந்தங்களில் ரொம்ப அந்யோன்யம் ரொம்ப குதூகலமும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி பணத்துக்கும் குறைவில்லை, சொந்த பந்தங்களும் அன்பாக இருக்கிறதுக்கு உண்டான சூழலை இந்த வருடம் உருவாக்கு. அது காரணம் 7ஆம் இடம் தான் நியூட்ரல். அந்த கடகத்தில் வரக்கூடிய குரு தான் அமைப்பு. அதுக்கு பக்கபலமாக தைரியஸ்தானத்தில் சனி இருக்க. ஏன்னா இவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது ராகுவும் குருவும், சந்தோஷத்தை கொடுக்கறது நீங்கள் சொல்கிற மாதிரி சனி எடுத்துக்கலாம், புதன் எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் இப்போ கிளியர் ஆகுறாங்க, ஜூன் மாதத்துலேருந்து கிளியர் ஆகுது. சிறப்புங்க. அதே மாதிரி தொழிலுங்கய்யா, தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க ஏதோ வருது, பெருசாக லாபம்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ வருது போகுது இப்படி தான் இருக்குன்னா இந்த காலத்துலேயாச்சும் லாபம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுமா? அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேது திசை, சுக்கிர திசை, இந்த 2 பேர் இருக்கிறவங்க தான் இந்த புலம்பலை சொல்லுவாங்க. அதாவது பிரச்சனை மைனஸுங்கிறது அதை அவங்க ஜாதக ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கணும்.
மற்றபடி இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த கேது வந்து டிசம்பரில் வந்து கடகத்துக்கு வருவார். ம் இப்போ 8ல் இருக்கிற கேது 7க்கு வருவார். ஸோ அந்த கேது வந்து இப்போ தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கே வருவார். ம் இப்போ டிசம்பருக்கு முன்னாலேயே சொந்த நட்சத்திரத்தில் போகும்போது இந்த யாருக்கெல்லாம் கேது திசை நடக்குதோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம். ம் மற்ற எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இல்லை. சுக்கிரன் திசையே நடந்தாலும் கூட இந்த பலன்களெல்லாம் காப்பாற்றி கொடுத்துரும். ம் குரு இருக்காரு, சனி இருக்காரு, இதெல்லாம் காப்பாற்றி கொடுத்துரும். கேது திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் அப் டு டிசம்பர் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் ஃப்ரீ ஆகிடும். சிறப்புங்க. அதே மாதிரி அருமையாக சொன்னீங்க. இப்போ பயிற்சி ஆகுது, அதனால இவங்களுக்கு ஜென்ம ராகுவா வேற வராங்க. ஒருவேளை ராகு தசை நடக்கும்போது எப்படிங்க இருக்கும்? ராகு திசை நடந்தது அப்படின்னா இப்போ அவர் வந்து இப்போ 2ல் இருக்கிறத விட ராசிக்கு வர்றது வந்து பொருளாதார ரீதியாக அது வந்து பின்னடைவுன்னு தான் எடுத்துக்கணும். ம் ஆஃப்டர் டிசம்பர் எடுத்துட்டிங்கன்னா அகம் சார்ந்த நன்மைகள் செய்வாங்க. ம் பொருள் சார்ந்த பிரச்சனை. பொருள் சார்ந்து வந்து ஏன்னா ராகு நட்சத்திரம் சதயம், ம் அதுக்கு பின்னால நட்சத்திரம் தான் அவிட்டம், ம் திருவோணம், இதெல்லாமே. ஸோ அதனால் அது ரிவர்ஸில் தான் வரும். அப்படி வரும்போது ராகு திசை நடக்கிறவங்களுக்கு உறவுகள் சார்ந்து நன்மைகள் இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் யோசிச்சு பண்ணணும். அப்போ அகம் சார்ந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்போ அதை விஷயமா ஒன்று பேசிடுவோம். இப்போ ஒரு கேஸே நடக்குது, ஆ. டைவர்ஸ் கேஸ் நடக்குது, அல்லது காம்ப்ரமைஸ் நடக்குது, இதெல்லாம் வந்து சொல்யூஷன் கிடைச்சிடும். இப்போ திருமண வாழ்க்கை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க, வரன் பார்க்குறாங்கன்னா இந்த காலத்தில் அமையறக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. இந்த குரு ஏன்னா 7ஆம் பாவத்தில் இருக்கிற நட்சத்திரம் தான் குருவும் சனியும் ம் புதனும். அவங்கெல்லாம் இப்போ வந்து 3ஆம் இடத்துல 7ஆம் இடத்துலையும் சுபத்துவமாக வர்றாங்க. 7ஆம் இடத்துக்கு சாதகமாக இருக்காங்க. நிச்சயமாக நடக்கும். கேது ராகு நடக்கிறவங்க மட்டும்தான் தடைகள் நீங்கிட்டு இதை இழுத்துக்கிட்டு இருக்கும். திருமணமாகாமல் இழுத்துட்டு இருக்கோம். அது கூட ஒரு திசை வந்து 18 வருஷம் இருக்குன்னா திசை முழுக்க முழுக்க கட் பண்ணாது. ம் உனக்கு திருமணமே பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லாது. ம் ம் அதில் நல்ல கிரகங்களுடைய புத்திகள் வரும்ல, கண்டிப்பாக அதில் வந்து பண்ணி கொடுத்துரும். அதில் வந்து குரு புத்தியோ சனி புத்தியோ புதன் கேது இதெல்லாம் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தகப்பனாருக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் கம்மியாகுமா? ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ரிலேஷன்ஷிப்பு நல்ல சீராகும். ம் ஏன்னா இப்போ சனியினுடைய பார்வை இருந்தாலும் கூட 9ஆம் இடத்துக்கு இருந்தாலும் கூட 9ஆம் இடத்துக்கும் இந்த 7ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து சுபத்துவமாக வருது, குருவும் சனியும். ம் அதனால் குரு இப்போ இந்த அப்பா ஸ்தானம் வந்து கன்னின்னு வச்சுக்கோங்க. ம் குரு வந்து ஜூனுக்கு அப்புறம் கடகத்துக்கு வர்றாரு இல்லையா, அது வந்து அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச காரியங்களெல்லாம் நோக்கங்கள்லாம் நிறைவேறிச்சுங்கிற திருப்தி கொடுத்துரும். ம் ம் ஏன்னா 1ஆம் இடம் 9ஆம் இடம் இதுக்கு சுபத்துவம் வந்தாலே 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். இப்போ தகப்பன் சம்மந்தப்பட்ட கிரகம் வந்து சூரியன். ம் இப்போ பாருங்க, ஆவணி மாதம் கரெக்டாக இந்த வருஷம் பிறக்கிற சித்திரை மாதம், அதே மாதிரி மார்கழி மாதம், இந்த 3 மாதம் மட்டும் தகப்பன் பிரச்சனை அல்லது தகப்பனால் இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை. இதை மட்டும் கவனிச்சுட்டா போதும். சிறப்பு. இந்த மகர ராசி நேயர்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 2ல் இருக்கிற ராகும் 8ல் இருக்கிற கேதுவும் 6ஆம் இடத்துக்கு கொஞ்சம் தொல்லை கொடுக்கத்தான் செய்யுது. ராகு திசாபுத்தி கேது திசாபுத்தி நடக்கிறவங்களால கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுகள் போயிட்டுருக்கும், பார்த்துக்கணும். எல்லாமே வந்து ஜூனுக்கு அப்புறம் குரு வந்து ராசியை பார்க்கறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நாம் எடுக்கக்கூடிய சிகிச்சைகளெல்லாம் நல்லபடியாக நடந்து ஒரு கிளியரன்ஸ் கிடச்சி சுபத்துவம் இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் பெருசாக பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி இவர்களுக்கு பண வரவு எப்படிங்க இருக்கு? பண வரவு ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அற்புதமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ம் ஆல்ரெடி ராகு எப்போ கும்பத்தில் வந்தாரோ அப்போ இருந்து நல்ல பணம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ குருவும் வந்து வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, சர்வீஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ டிசம்பர் வரைக்குமே குறைவில்லாமல் போயிட்டு. ம் சிறப்புங்க. அதே மாதிரி இப்போ சொத்து வாங்குறது, இந்த வண்டி வாகன யோகம் இதெல்லாம் இருக்கா? ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக வாங்கிடலாம். ம் அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், இடம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. இவங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் வாகனக்காரகன் சுக்கரனுடைய நட்சத்திரமே இருக்குது. ம் ம் இப்போ அந்த இடத்துல வந்து 4ஆம் இடத்துல வந்து அதிபதி யாருன்னா செவ்வாய். ம் ம் இப்போ சித்திரை மாதம் முத என்ட்ராகிறது சூரியன் அங்கே என்ட்ராவார். அதனால் வைகாசியிலேருந்து இவங்க அதுக்கெல்லாம் பிளான் பண்ணலாம் ம் தாராளமாக. சிறப்புங்க. அதே மாதிரி கடன் சார்ந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வர முடியுமா? கடன் சார்ந்த வாழ்க்கையை அதிலிருந்து கிளியரன்ஸ் பண்ணுறது ஆஃப்டர் டிசம்பர்
அது வரைக்கும் கடன் வந்து வாங்கினாலும் உங்களுக்கு தொழிலுக்கு உங்களுக்கு பணத்தை பெருக்கத்தான் உதவும். ம். நல்லா போய்கிட்டு இருக்கும். எப்போவுமே கடனை குறைக்கிறதுக்கு சனி வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கார். 2027க்குள்ளே உங்களுக்கு சனி கண்டிப்பாக கடனை குறைச்சிக்கிட்டே வருவார். கிராஜுவலாக குறைச்சிக்கிட்டே வந்துடுவார். அடுத்த வருஷம் அடுத்த குரு பயிற்சி 8ஆம் இடத்துல போகும்போது கூட உங்களுக்கு பண வரவுக்கு குறைவு இருக்காது. சிறப்பு. அதே மாதிரி உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகளிலிருந்து நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குமா? எல்லாமே குருவினால் குரு பார்க்க கோடி புண்ணியம் எல்லாமே கிளியரன்ஸ் ஆயிடுது. குழந்தைகளால் வளர்ச்சி, ம். திருமணம் காரியங்களால் வளர்ச்சி, அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் வந்து ரொம்ப நல்ல அந்யோன்யம் கிடைக்குது. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கேது 8ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது, இப்போ நம்ம கேது திசை நடக்கிறவங்களுக்கு கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன், பேச்சுனால பிரச்சனை வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சிறப்பு. வாக்குஸ்தானத்தில் கேது, ம். ம். சிம்மத்தில் இருக்கிற கேது யாருக்கு அது பாதிக்கும் அப்படின்னா, யாருக்கு கேது திசை நடக்குதோ அவங்க மட்டும் அதை பாருங்க. சிறப்புங்க. இவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், இந்த விஷயத்தை மட்டும் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? அதிகமாக அகலக்கால் வைக்க வேண்டாம். ம். அது ஒன்று. மெயினாக வந்து பணம் வருது அப்படின்னு நினச்சிட்டு இன்னைக்கு இருக்கிற கணக்கை வச்சுக்கிட்டு கடனை பெருக்கிட வேண்டாம். ம். அதெல்லாம் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா அடுத்து டிசம்பருக்கு அப்புறம் ராகு வரும்போதும் 7ஆம் இடத்துல குரு வரும்போதும் ஓரளவுக்கு நமக்கு வந்து சஃபிஷியன்ட் மணி ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ம். இப்போ வர்ற மாதிரியே எப்பவும் வரும்னு சொல்லிட்டு அகலக்கால் வச்சாங்கன்னா, ம். ஏன்னா அதுக்கு பிறகு பார்க்கும்போது உங்களுக்கு குரு வந்து 1 இயர் கழிச்சு 8க்கு போவார். அதே மாதிரி ராகு கேது வந்து ஜென்மத்தில் வரும். அது வந்து பணம் வந்து பற்றாக்குறை ஏற்படுத்தும். ம். அதனால் இப்போ வந்து பணம் வருது உண்மைதான், ஆனால் சேமிக்க பழகுங்க. ம். அதான் சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றிங்க.